இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படியாக பேசுகிறது, நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று சொல்லி இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நாங்கள் எதை செய்யும்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது என்றால், நீதியை செய்யும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு அங்கே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நீதியையும் தயவையும் இந்த நாட்களிலே பின்பற்றுகிறவர்கள், நீதியை செய்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். நீதியை தயவையும் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் ஜீவனை கண்டடைய முடியாது, நீதியை கண்டடைய முடியாது, தேவனுடைய மகிமையையும் இந்த நாட்களிலே கண்டடைய முடியாது என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிற வேளையிலே நீதியை செய்யுங்கள், தயவை செய்யுங்கள் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. இந்த ரெண்டு காரியங்களை நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால் நாங்கள் அதே செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் நான் நீதிமான் நான் நீதிமான் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்முடைய வாயாலே சொல்லிக்கொண்டு இருப்பது இந்த நாட்களிலே இலகுவான காரியம். ஆனால் சொல்வதை நாங்கள் செய்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சற்று இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமை பிள்ளைகளே, நீதியையும் தயவையும் நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்பதனால் நாங்கள் நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு தயவாய் இந்த நாட்களை இறங்குகிறவர்களாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அங்கே அப்படியாக நாங்கள் செய்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே தேவன் 3 காரியங்களை தருகிறார். ஜீவனை தருகிறார், நீதியை தருகிறார், மகிமையை தருகிறார். இந்த 3 காரியங்களையும் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும், கண்டடையவும் முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அநேகர் சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே நாங்கள் நீதிமானப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நீதி செய்தது இல்லை. அவர்கள் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே மற்றவர்களுக்கு தயவு கூட இந்த நாட்களிலே செய்ததில்லை. அப்படியானால் அவர்கள் எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை கண்டடைவார்கள்? பாருங்கள், அப்படியானால் அவர்கள் எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நீதியை கண்டடைவார்கள்? அதே வேளையிலே அந்த மகிமையை அவர்கள் எப்படியாக கண்டடைவார்கள்? அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் 2 காரியங்களையும் நீதியையும் தயவையும் இந்த நாட்களில் நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களிலே நீதி செய்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பின்பற்றும். சங்கீதம் 23 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள நன்மையும் கிருபை நம்மை தொடர வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே அந்த நீதி ஊற்றப்பட வேண்டும். நீதி இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டும். தயவு நமக்குள்ளே இந்த நாட்களிலே புறப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நீதி செய்கிறவர்களாயும் தயவு உள்ளவர்களாயும் இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள் நாங்கள் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடையத்தக்க விதமாக தேவன் நம்முடைய கண்களை இந்த நாட்களில் ஆவிக்குரிய கண்களை திறந்தருள்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாளிலும்
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே ஜீவனுள்ள நாளுக்குள் நீதியை செய்ய புறப்படுங்கள், தயவை செய்ய புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.